ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்றதா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பட்டை, லவங்கம், கிராம்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வதக்கிக்கோங்க, கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் தீஞ்சிராமல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. அதையும் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. குழம்பு வந்து திக்காக நல்லா கன்சிஸ்டன்சியோட வரதுக்காக தான் குழம்பு மிளகாத்தூள் வந்து போடுறோம். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணுன்றவங்க போட்டுக்கலாம், வேணான்றவங்க விட்டுறலாம். மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. நான் வந்து கல்லுப்பு போட்டிருக்கேன். மசாலா வந்து நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரும்போது அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க 1 kg சிக்கன் எடுத்து இதில் போட்டுக்கலாம். சிக்கனை வந்து போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா மூடி வச்சு பரட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நான் வந்து மிளகுத்தூளும் சீரகத்தூளும் போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக போட்டால் தான் நல்லா வாசனமாக இருக்கும், அதனால லாஸ்ட்டாக போட்டிருக்கேன். அவ்வளோதான், சைடில் ரசமும் ரெடி ஆயிடுச்சு. ரசம், சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ். அவ்வளோதான், இன்னைக்கு லஞ்ச் முடிஞ்சிச்சு. வீடியோவில் ஏதாச்சும் நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.